நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் எனக்கு இந்த படிப்பு பிடிக்கவே இல்லை, எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அதனால நான் இதை படித்தேன், எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல, என்னை வந்து வேலையில சேர சொன்னாங்க நான் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பிடிச்ச விஷயத்த நீங்க கெரியரா மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணணும். என்னன்னா, ஒன்னா படிக்கும் போதே உறுதியா நின்று பேரண்ட்ஸ் கிட்ட அதை நீங்க என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க படிச்சுட்டு வந்துடணும். இல்ல நீங்க அது உங்களால அந்த சூழ்நிலையில பண்ண முடியல அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மீடியால சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. அப்போ நான் படிச்சுட்டு இருந்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் மீடியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி நம்ம சேனல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சாலும் அங்க சேனல்ல வேலைக்கு போனா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்ப அட்லீஸ்ட் அதை காமிக்கிறதுக்காவது நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னு சொல்லி லோக்கல் சேனல்ல நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பளம், 3 மணி நேரம் நியூஸ் படிப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பிஜில 4 லோக்கல் சேனல்ல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ உங்களுடைய கெரியர், உங்களுக்கு பிடிச்சமான கெரியருக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. இப்ப நீங்க ஒரு வேற கெரியர்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்தே எப்படி பிடிச்சமான விஷயத்த வந்து பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சார்ட்டை ரெடி பண்ணுங்க. அப்போ அந்த பிளான் சார்ட்டை ரெடி பண்ணும்போது அதுக்கு என்ன ஸ்கில்ஸை கத்துக்கணும், அதுக்கான பர்சன்ஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யாரு ஹையா இருக்காங்க, அவங்க என்ன கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த கம்பெனி எப்படி எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கெரியர்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கான்ஃபரன்ஸ் எல்லாமே நடக்குது, அங்க போய் எல்லாமே அட்டென்ட் பண்றது, என்னெல்லாம் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அது சம்பந்தமா என்னென்னலாம் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். ஓகே, இது நம்ம பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்க முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நீங்க பண்ணும்போது அதுல நீங்க உறுதிப்படுத்திக்க வேண்டியது, நீங்க புதுசா வேலை தேடும் போது அந்த வேலை தேடுற ஒரு வருஷத்துக்கும் நீங்க பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பண விஷயங்களுக்கு நீங்க சரியா பிளான் பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலையை விட்டுட்டு கூட உங்களோட பிடிச்ச கெரியரை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். மேம் இந்த கெரியர் பிடிக்கும், இந்த கெரியர் பிடிக்காதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த உங்களால உற்சாகமா செய்ய முடியுதோ, எந்த ஒரு வேலையை சலிப்பில்லாம செய்ய முடியுதோ, எந்த ஒரு வேலைக்காக என்னால இரவு பகல் பாராம என்னுடைய உழைப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதோ, இந்த வேலைக்கு என்னன்னாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதோ, அதுதான் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம். உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நீங்க கெரியரா மாத்தும் போது நீங்க வேலை செய்யறீங்க அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்க அதுல அடுத்தடுத்த லெவல் கூட நீங்க நிறைய போக முடியும், உங்களால ஏர்ன் பண்ணவும் முடியும். சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் இதை தான் பண்றாங்க.